ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு போகணும் அப்படின்னு ஒரு உயரிய லட்சியத்தோடு இருக்கீங்களா? ஆனால் அது எப்படி பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற கமிஷனால் எவ்ரி இயர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் மூலமா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 24 சர்வீசஸ்க்கான எக்ஸாம் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலயமா தான் வந்து உங்களுக்கு இதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன பேட்டர்ன் இல்லை எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எக்ஸாம் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜாக இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஆர் ஜூன் இந்த டைமில் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். அதாவது நம்ம OMR ஷீட்டில் மார்க் பண்ணுறோம் இல்லையா, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஷின் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அதில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம் தான் இது இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் CSAT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் வந்து நிர்ணயம் ஆகும். ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் 2 CSATன்னு சொன்னேன் இல்லையா, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபைங் இன் நேச்சர் பேப்பர் தான். அதாவது நீங்கள் 33% ஆஃப் மார்க் எடுத்தாலே போதும். விச் மீன்ஸ் 200 மார்க்கில் நீங்கள் 66 மார்க் எடுத்தாலே போதும். உங்களோட பேப்பர் 1 எவாலுவேட் பண்ணி பேப்பர் 1ல் 200 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட மெயின்ஸுக்கான பாஸ் இருக்கும். இந்த ஓவராலாக நம்ம அந்த ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸோட கட் ஆஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 80 to 100 இந்த ரேஞ்சில் தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 50% ஆஃப் மார்க் எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜான மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர். விச் மீன்ஸ் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் எழுதியிருப்போம் இல்லையா, நம்ம ஆன்சர் ரைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமாக தான் இந்த மெயின்ஸ் பேப்பர் இருக்கும். இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். 2மே வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர், அதே மாதிரி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படி கூட இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர். இதில் நீங்கள் 25% அதாவது 75 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் வந்து இதில் பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த குவாலிஃபைங் நேச்சர் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன கிராமர் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு SSLC ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இந்த இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரீஜனல் பேப்பரான தமிழுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு கட்டுரை எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் கொடுத்துருக்கிறது இங்கிலீஷில் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் கொடுக்குறது தமிழில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து குவாலிஃபைங் பேப்பர். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஃபைனல் மெரிட்டுக்கு கவுண்ட் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் வந்து இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ்க்கு 2 எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 1000 வேர்ட்ஸில் 125 மார்க்ஸ்க்கு 2 எஸ்ஏ எழுதணும். ஸோ இதுக்கு வந்து டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 hours கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 hours நம்ம வந்து 2 எஸ்ஏ எழுதணும். அதுக்கு அடுத்த பேப்பரான ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 GS1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த GS1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இந்தியன் சொசைட்டி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 மார்க்ஸ். அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் இல்லை 15 மார்க்ஸ். ஸோ இந்த 2 பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் GS2வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, விச் மீன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கவர்னன்ஸ் இது பற்றின ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் GS3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்கனாமிக்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இந்த GS3யில் அடங்கும். அதுக்கப்புறம் GS4 அப்படின்றது ஒரு எத்திக்ஸ் பேப்பர். அதாவது எத்திக்ஸ், நம்மளோட வேல்யூஸு இதை பற்றி டெஸ்ட் பண்ணுறதுக்கான பேப்பர் தான் இந்த GS4. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 250 ஓவராலாக 500 மார்க்ஸ். ஸோ அப்போது இந்த ஆப்ஷனல் அப்படின்றது தான் உங்களோட மெயின்ஸ் மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். UPSC ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷனல் பற்றின இன்னொரு வீடியோ நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போடலாம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் கண்டினியூ பண்ணும்போது இந்த ஓவரால் நீங்கள் இந்த எல்லா எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு ஒரு உங்களுக்கு கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணுவாங்க. கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணி 1:2 ரேஷியோ அப்படின்ற இதில் அடுத்து இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. விச் மீன்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஓவராலாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் இது எல்லாத்துலேயும் சேர்த்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஓவரால் ரேங்கிங்ஸ் வரும். அது மூலயமா உங்களுக்கு சர்வீசஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது
சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஓவராலாக சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. ஈச் லைன் பை லைன் சிலபஸில் என்ன இருக்குது, ஐ மீன் ஒரு பார்ட்லேயும் என்ன கேட்டிருக்காங்க, என்ன நம்ம படிக்கணும் அப்படின்றத தரவாக இருந்துக்கோங்க. சிலபஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியான ஒரு விஷயம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ராப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். ஸோ அப்போ சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிலபஸில் ஈச் அண்ட் எவ்ரி லைன், அகைன் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லைனை வந்து நீங்கள் நோட் பண்ணி அது என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிடுச்சு, சிலபஸ் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம கொண்டு போகணும், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கோ வித் NCERT புக்ஸ். நான் ஏன் NCERT புக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தாலுமே தெரியும், NCERTஸ்லேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் வந்து UPSCயில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் NCERT படித்தாலே உங்களால் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் கூட பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்ற ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கை நீங்கள் எடுத்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதிலேருந்து டேரெக்டாக அப்படியே அந்த கொஷின்ஸ் வந்து 2-3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து NCERT படிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ NCERT ஒரு அத்தன்டிக் சோர்ஸ் அப்படின்றதுனால, இது ஒரு கவர்மெண்ட் சைட் சோர்ஸ்ன்றதுனால NCERTயில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் NCERTலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். NCERTஸ் எல்லாம் கவர் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்றது பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் சின்னானியா, விவேக் சிங், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கண்டென்ட்டை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் மென்டர், உங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பர் புக்ஸ், இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் இந்த UPSCக்கான ப்ரிப்பரேஷனை ஒரு காம்ப்ரிஹென்சிவாக தான் கொண்டு போகணும். நான் காம்ப்ரிஹென்சிவான்னு சொல்கிறது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். ஸோ அது எப்படி சார் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படிங்கிற டெய்லி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுத பாருங்கள். மெயின்ஸ் கொஷனுக்கு ஆன்சர் எழுதுங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPSC வெப்சைட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் UPSC ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜை டேரெக்ட் பண்ணிவிடும். நீங்கள் அங்கே இருந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அதுக்கான ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் எவ்ரிடே நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் எழுத உங்களுக்கான கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து இன்டெப்த்தாக அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட்டில் ஒரு வெல்வர்ஸ் ஆகிடுவீங்க. அதேமாதிரி மெயின்ஸ் ஆன்சரை எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்றது கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. மெயின்ஸ் ஆன்சரில் எழுதுறதை விட அதை ஒரு நல்ல ப்ராப்பர் மென்டார் கிட்ட கொடுத்து அதை கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க சொல்கிற சஜஷன்ஸை நீங்கள் உங்கள் ஆன்சரில் இன்கல்குலேட் பண்ணிட்டே வந்துடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. சைட் பை சைட் நீங்கள் UPSCயை பார்த்தீங்கன்னா நிறைய ரீசெண்டாக இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எங்கேருந்து படிக்கலாம், என்னென்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த ஹிந்து நியூஸ் பேப்பர். ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நோட்ஸாக எடுக்க ஆரம்பிங்க. மெயினாக வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோஜனா, குருஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணக்கூடிய மேகசின், மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மேகசின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மேகசினை ப்ராப்பராக படிங்க. இது ஏன் இந்த மேகசின் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் டேட்டாஸ் நிறையா ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்க்கு அதுமாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யோஜனா, குருஷேத்ரா இந்த 2 மேகசினுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் அஃபேர் கம்பைலேஷன் மேகசின் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் படித்ததை அதோட ஒரு கோரிலேட் பண்ணிவிட்டு உங்களை ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்டாட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சப்ஜெக்ட்ஸை அதேமாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை எவ்ரிடே ஒரு நாள் விடாமல் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து ஒரு நாள் கூட ஒரு பிரேக்கு, சின்னதாக ஒரு அலட்சியம் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்சிவரன்ஸ். என்ன நடந்தாலும் நம்ம வந்து இதை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டோடு இருந்தாகணும். ஸோ இந்த டிட்டர்மினேஷனோட நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.